விடிஞ்ச எலெக்ஷனுங்க. நம்ம பொள்ளாச்சிக்குள்ள நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்தே ஆகணுங்க. நம்ம போடுற ஓட்டு ஒவ்வொன்னும் நம்மளோட வாழ்க்கைய கண்டிப்பா மாத்துறதுக்கான ஓட்டுங்க. ஜனநாயக ஓட்டு. இந்த அரசியல் நம்ம கத்துக்காம இருந்தோம்னா, நமக்கு தாங்க ஆபத்து. பொள்ளாச்சிக்குள்ள நெறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நெறைய போராடியிருக்கேன். நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஓட்டுல நம்ம பொள்ளாச்சி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். நம்ம போடுற ஓட்டு இந்த டைம் யாருக்கு போடலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஜனநாயக ஓட்ட கண்டிப்பா போடுங்க. உங்க தொகுதியில போயிட்டு யாருக்கு போடலாம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணி போடுங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எத்தனையோ ப்ராப்ளத்த பத்தி பேசியிருக்கோம். ஆனா யாருமே காது குடுத்து கேட்கல. அவங்க பரம்பரையா அவங்க மட்டும் தான் இந்த பொள்ளாச்சிய ஆள்றாங்க. நாளைக்கு காலையில நம்ம யாருக்கு போடலாம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுத்து பார்க்கலாமே. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பரம்பரை மட்டும் தான் வாழ்றாங்க தவிர, நம்ம நெறைய ஏழைகள், குடும்பங்கள், இந்த கிராமங்கள் எதுவுமே டெவலப் ஆக மாட்டேதுங்க. இந்த டைம் நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம யாருக்கு போடலாங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணி போடுங்க. பொள்ளாச்சியை கண்டிப்பாக டெவலப் பண்ணி ஆகணும். இந்த டைம் ஜாதி ரீதியாவோ, மத ரீதியாவோ எந்த ஒரு இது இல்லாமல் புதுசாக ஒருத்தங்களுக்கு நம்ம போடுவோம். கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும். யாருக்கு போடுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.